ஹலோ டிசைனர்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி சாலிட்வொர்க்ஸ் 2020 போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் நம்மளுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு செல் கமெண்ட் வச்சு போடக்கூடிய டயக்ராம் தான். ஸோ இதோட டோட்டல் ஹைட் 200. இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் 190. இது ரேடியஸ் 50. இது ரேடியஸ் 180. ஸோ இந்த நீங்கள் ஃப்ரண்ட் பிளேன் கிரியேட் பண்ணாலும் ஓகே, ரைட் பிளேன் கிரியேட் பண்ணாலும் ஓகே. ஸோ இங்கே கிரியேட் பண்ணாலும் ஒன்று தான். ஜஸ்ட் இது ஒரு ரெக்டாங்கிள். இது ஒரு 80 × 130 ரெக்டாங்கிள். லென்த்து பிரெத் வச்சுக்கலாம். இது ரேடியஸ் ஃபில்லட் ரேடியஸ் 6. தென் இந்த டயக்ராமை நான் எப்படி சாலிட்வொர்க்ஸில் போடுறேன்னு பார்க்கலாம். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாலிட்வொர்க்ஸ் ஆட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் போய்ட்டு நியூ போயிட்டு அதில் பார்ட் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்து உள்ளே போய்க்குவாங்க. ஜஸ்ட் இது ஒரு ஷெல்லுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளான டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு லைன் ஃப்ரண்ட் பிளேனில், தென் அதுக்கப்புறம் ஓகே ஆர்க்கில் தான் இருக்குது. ஸோ தென் ஜஸ்ட் இந்த பாயிண்டில் கிளிக் பண்ணிவிட்டு முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்தால் அது ஆர்க்காக கன்வெர்ட் ஆகிக்கும். சேம் அதேமாரி ஃப்ரண்ட்டில் போயிட்டு பின்னாடி வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஆர்க்கு. இதோட ரேடியஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 180 நினைக்கிறேன். 180 தான். கிளிக் ஓகே. தென் அதேமாரி இது 50. தென் ஓகே ஃபைன். ஜஸ்ட் நம்ம ஒரு லைன் போட்டு வெர்டிக்கல் கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் ஒரு லைனு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் கொடுத்துட்டு அது கரெக்டாக வந்துடும். வெர்டிக்கலாக வந்துடும். தென் இந்த டிஸ்டன்ஸ் 200. டோட்டல் ஹைட் 200. தென் அதே மாதிரி இது ஆல்ரெடி டேஞ்சன்ட் ஓகே. தென் நெக்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 190/2. தென் கிளிக் ஓகே. இதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ரிவால்வ் தான். ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கிளிக் ஓகே. தென் நெக்ஸ்ட் we have to create a plane. ஃப்ரண்ட் பிளேனா அல்லது ரைட் பிளேனா? ஓகே, ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் பிளேனில் வச்சு கிரியேட் பண்ணலாம். ஓகே, ரைட் பிளேன் எடுத்துக்கலாம், தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ரைட் சைடு தான் இருக்குது ஐசோமெட்ரிக் வியூவில் பார்க்குறப்போ. ஸோ நான் ரைட் பிளேனில் 180 180 180 mm. Then click OK. Now we have to make a sketch on this plane. Normal to. Then take one center rectangle. Just make one rectangle without dimension. Now we have to just make one center line for vertical constraint. The distance should be in 30 mm from bottom of the height of the rectangle. Then height should be 80. The width. The length should be 130. Okay. Then click OK. Next extrude பின்னாடி up to next. ஓகே, கரெக்டாக செட் ஆகுது. ஸோ அந்த ஃபில்லட்டையும் கொடுத்துட்டோம்னா இப்போ கரெக்டாக இருக்கும். ஃபில்லட் ரேடியஸ் 6ன்னு நினைக்கிறேன். 6 தான். தென் இந்த கார்னர். ஸோ இந்த கார்னர் சரி, அது எதுனாலனா நம்ம நடுவில் ஒரு லைன் பண்ணிருக்கோம்ல, அதனால் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் will be deleted. ஸோ கரெக்டாக அந்த பாயிண்ட் காமிக்கிறதுல அது delete ஆகிடுச்சின்னு சொல்லுது. ஸோ தென் எக்ஸ்ட்ரூடு. தென் ரிவர்ஸ் டைரக்ஷன்.
டு நெக்ஸ்ட்டு. தென் இப்போ வந்து கிளிக் ஓகே. தென் இப்போ வந்து ஜஸ்ட் நான் இதை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஷெல் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு ஷெல் திக்னஸ் வந்து 5. நமக்கு இந்த ஃபேஸ் வந்து தேவையில்லை. ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஷோ ப்ரிவ்யூ. தென் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன் கரெக்டாக இருக்குது. தென் கிளிக் ஓகே. இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து செக்ஷன் வியூவில் ஓகே கொடுத்துருங்க. செக்ஷன் வியூவில் வந்து அப்ளை ஆகாதுன்னு நினைக்கிறேன் மெட்டீரியலு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் செக்ஷன் வியூ கரெக்டாக தான் இருக்குது. பிளாஸ்டிக்கு ஓகே ஜஸ்ட் எடுத்து பார்ப்போம். மெட்டல், குரோமியம், பிரியன்ஸ் ஓகே செக்ஷன் வியூவில் ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. சரி பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுது செக்ஷன் வியூவில் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் மெட்டீரியல் வந்து சும்மா டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபைன், அவ்வளோதாங்க இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.